ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 2-3 நாள் கேப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சீசன் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து டீமன் ஸ்லேயர் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். நடுவில் இருந்து உங்களுக்கு எதனா புது அனிமி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அந்த அனிமையும் அப்டேட்டாக பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவங்க எபிசோடை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ டாஞ்சிரோவை காமிக்கிறாங்க. அவன் தங்கச்சி வந்து முதுகில் வந்து சுமந்துக்கிட்டு போகிறான். பார்த்தா அவன் தங்கச்சிக்கு வந்து அடிபட்டிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, நான் எப்படி இதெல்லாம் விட்டேன் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ அப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தெல்லாம் வெட்டி கறி ஆக்குவாங்க தெரியுமா, கறி துண்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பேக் வைப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கான். பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லேயே போயிட்டு விற்றுட்டு வருவான் போல். அவருடைய ஃபேமிலி காமிக்கிறாங்க. அவங்க அம்மா மட்டும் காமிக்கிறாங்க. அவங்க தங்கச்சி தம்பிங்கெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வெளியே போகிறான் போல். அதனால் வந்து நானும் போகிறேன், டவுனுக்கு தானே போகிறேன், நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டு போக மறுக்கிறாங்க. ஏன்னா சின்ன பசங்களை அவ்வளோ தூரம் நடந்தெல்லாம் போயிட்டு வர மாட்டாங்க. ஸோ ரெஸ்ட் எடுப்பாங்க, இவனுக்கும் வர டைம் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தடுத்துடுறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏதோ தனியாக வாழ்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அம்மா, அது இல்லாமல் வந்து டாஞ்சிரோ நம்ம ஹீரோவோட சேர்த்து மொத்தம் வந்து 7 பேர் இருக்கிறாங்க. அவங்க அம்மா, டாஞ்சிரோ, அவங்க இல்லாமல் 5 தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து அவன் விட்டுட்டு பேசிவிட்டு கிளம்புறான். எதிர்க்க பார்த்திங்கன்னா நம்ம நெசுக்கோ வரான். நெசுக்கோகிட்டையும் பேசிவிட்டு கிளம்புறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜஸ் காமிக்கிறாங்க. அதான் மலைக்கு கீழே இருக்குல்ல, மலை அடிவாரத்தில் அங்கே தான் வந்திருக்கான் போல். வரும்போது பார்த்திங்கன்னா வில்லேஜர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா தினமே வேலை செஞ்சுட்டே இருக்கிற, தினமே கறி துண்டுலாம் கொண்டு வந்துட்டுருக்க, டயர்டே ஆக மாட்டியா, லீவ் எடுத்துக்க மாட்டியா அப்படின்றா. ஸோ அப்போ வந்து இன்னொரு இடத்துல சீன் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ பூனை வந்து பானையை தள்ளி உடச்சிட்ருக்கும். அதுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்டை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. இது மாதிரி நீ தான் உடச்சேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்னென்னு காமிக்கிறாங்கன்னா, டாஞ்சிரோக்கு வந்து அதிகமான மூப்பு சக்தி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நீ இதை மோந்து பார்த்து சொல்லி இது யார் உடச்சது அப்படின்னு சொல்லி, இது வந்து பூனையோட ஸ்மெல்லு தான் வருது, பூனை தான் உடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாஞ்சிரோக்கு வந்து இப்போயே வந்து மூப்பு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்த கறி துண்டெல்லாம் விற்றுட்டு வீட்டுக்கு மலை ஏறுறான். அப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆகுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜர் வந்து, இந்த நேரத்துலையா மேலே போகிற, தனியாக போகிற, முதல்ல நீங்கள் வா, வீட்டில் வந்து தங்கு, எது வந்தாலும் காலைல போகலாம் அப்படின்றான். அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் இப்போ போகிறேன், நான் போய் தான் ஆகணும், வீட்டில் எல்லாம் தனியாக இருப்பாங்க அப்படின்றான். இல்லை நைட்டில் வந்து டீமன்ஸ்லாம் இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறான், தங்க வைக்கிறேன் நம்ம ஹீரோவை. ஏன்னா இந்த இடத்துல தான் கதையோட முக்கியமான திருப்பமே. 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டீமன்லாம் இன்னுமா இருக்குது அப்படின்றான். அப்போ வந்து அந்த வில்லேஜர் சொல்கிறான், இது மாதிரி வந்து டீமன்லாம் இருக்குது, அதுங்க எப்போவுமே வந்து மனுஷங்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், டீமன்ஸ்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதான்னா, வரும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்து டீமன் ஸ்லேயர்ஸ் குரூப்புன்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் நம்மளை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படு அப்படின்றான். இப்போ வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறான். பாவம் வந்து இவங்க ஃபேமிலி வந்து பறி கொடுத்ததுனால இவர் வந்து தனியாகவே இருக்கிறாரு. ஸோ நம்ம தம்பி தங்கச்சிகளை கூப்பிட்டு வந்து இவர் கூட சேர்ந்து விளாடணும், தனியாக இருக்கிறதுனால இதை மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான், இது மாதிரி நம்ம பாட்டி கூட இது மாதிரி கதை தானே சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ இப்போ வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சதுமே வந்து டாஞ்சிரோ வந்து அந்த வீட்டிலேருந்து கிளம்புறான். மலை ஏறி போயிட்டே இருக்கான். பாதி தூரம் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட நெருங்கிறான். அவனுக்கு வந்து நான் சொல்கிறேங்க, ஸோ நான் மூப்ப சக்தி இருக்குதுன்னு சொன்னல. ஸோ அதனால் வந்து அந்த டீமன்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டை வந்து சூறையாடி இருக்கும், எல்லாரையும் கொன்று இருக்கும். ஸோ அந்த பிளட் வார்டனை வந்து இவனுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ வேகமாக போய் பார்ப்பான். பார்த்தா வந்து எல்லாருமே வந்து செத்து கிடப்பாங்க. ஸோ நம்ம டாஞ்சிரோக்கும் என்ன பண்ணுறதுனே புரியாது. அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் கிடப்பான். போய் எல்லாரையும் வந்து ஒருத்தராக பார்ப்பான். பார்த்தா நெசுக்கோ மட்டும்தான் உயிரோடு இருக்கும். ஸோ நெசுக்கோவை தூக்கிட்டு வந்து ஓடிட்டு வருவான். இதுதான் வந்து ஃபஸ்ட் சீனில் அது காமிச்சது. ஸோ அதோடய ஃப்ளாஷ்பேக் தான் இங்கே முடியுது. நெசுக்கோவை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். அவனால் முடியாது, இருந்தாலும் வந்து தாக்கு பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா நெசுக்கோவுக்கு வந்து கான்ஷியஸ் வந்துடும். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீமனாக உருமாறிட்டே வரான். ஸோ அவன் கான்ஷியஸ்லேருந்து எழுந்துட்டு 2 பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த மலையிலேருந்து லைட்டாக கீழே விழுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நெசுக்கோ 2 பேருமே வந்து கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா. ஸோ பனின்றதுனால அவ்வளோவா அடிபட்டிருக்காது. அப்புறம் எழுந்து பார்த்தா நெசுக்கோ வந்து நின்றுட்டுருப்பான். அப்போ வந்து சும்மா பேசுவான், இது மாதிரி நெசுக்கோ நீ நடக்க வேணாம், நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்றான். ஆனால் பார்த்திங்கன்னா நெசுக்கோவுக்கு வந்து டீமன் கான்ஷியஸ் வந்துடும். இவனை வந்து அட்டாக் பண்ணும். இவனும் தடுப்பான். அப்புறம் தான் வந்து நெசுக்கோ தான் டீமனா, இவ தான் எல்லாரையும் சாப்பிட்டுட்ருக்காளா, ஆனால் இவளை எனக்கு குழந்தையிலேருந்தே தெரியும், இவன் அப்படிலாம் பண்ண மாட்டா, இது எங்கேயோ மிஸ்டேக் ஆகிருக்கு, இவனை நினச்சிக்கிட்டு இருக்கான் நெசுக்கோ தான் டீமன் எல்லாரையும் கொன்று இருக்கா
அப்படின்னு அந்த வில்லேஜர் சொல்லுவாங்கல்ல, டீமன்லாம் எல்லாம் கொல்லுதுன்ட்டு. இவன் நினச்சிட்டான் நெசுக்கோ தான் டீமன் நினச்சிட்டான். பட் பார்த்திங்கன்னா டீமன் வேறு. இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டேரெக்டாக எபிசோட் 4 பார்த்ததுனால நம்மளுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேறு விதமாக தான் போகும். இது மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லையே இது நெசுக்கோ மாதிரி இல்லையே, நெசுக்கோடைய சென்ட்டே வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இவளுடைய சென்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீட்லேயும் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சென்ட்டும் காமிச்சிது. ஸோ அதுதான் வந்து எதுவாக இருந்தாலும் கில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். நெசுக்கோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீமனாக உருமாறிட்டே வருவாள். நம்ம டாஞ்சிரும் வந்து புலம்புவோம், என்னால் தான் இப்படி ஆச்சு, நான் இங்கே இருந்திருந்தால் நான் அவனை காப்பாற்றிருப்பேன், எதனா பண்ணியிருக்கலாம், இப்போ நான் விட்டு போயிட்டேனே, நான் தான் காரணமேன்னு சொல்லி அழுகுறான். நெசுக்கவும் அழுகுறான். அவளாலையும் வந்து உணர முடியுது, ஆனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து ஒருத்தன் ஓடி வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து வேகமாக வந்து நெசுக்கோ டீமனாக இருப்பா இல்லையா, ஸோ இவன் வந்து டீமன் ஸ்லேயரில் ஒரு ஆள் தான், நான் யாருன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா டீமன் அந்த நம்ம நெசுக்கோ வந்து வெட்டுறதுக்கு பார்ப்பான். இதை வந்து நம்ம டாஞ்சிரோ வந்து பார்த்துட்டு வந்து நெசுக்கோ வந்து காப்பாற்றுறதுக்காக தள்ளி விடுவான். அந்த கத்தி வந்து கரெக்டாக 100 ஏழில் வந்து நம்ம ஹீரோ டாஞ்சிரோட முடியை வந்து வெட்டிட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கேட்பான், இது மாதிரி டீமன் ஸ்லேயர் குரூப்லேருந்து, யார் நீ, எதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுற, இவன் வந்து என்னுடைய தங்கச்சி, அதனால் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்வான். டீமன் ஸ்லேயர் குரூப்லேருந்து வரவன் கேட்குறான், இது மாதிரி வந்து இதுதான் உன் தங்கச்சியா, பாரு நல்லா அப்படின்றான். டீமனாக உருமாறிட்டு இருக்கும். நெசுக்கோ வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது நம்ம ஹீரோவால். ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம சரி விடுங்க, நம்ம வாட்டர் ரஷியரா, அவர் தான் வந்து வாட்டர் ரஷியரா. ஸோ வாட்டர் ரஷியரா வந்து வெட்டுறதுக்காக வந்துடுவார். ஏன் நான் வாட்டர் ரஷியரானா, இப்போ பார்த்திங்கன்னா அவனால் வந்து கண்ணு மிக்கிற நேரத்தில் வந்து நெசுக்கோ வந்து தூக்கிட்டு வந்துடுவான் இந்த சைடு. ஸோ வெட்டுறதுக்கு பார்ப்பான், இது மாதிரி வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணாத, என்னோடய வேலை வந்து டீமனை கொல்றது தான் அப்படின்வான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை இவ வந்து எல்லாருமே கொல்லலை, இவ டீமன் கிடையாது, அங்கே வந்து இன்னொரு சென்டர் இருந்துச்சு, இன்னொரு ஆள் இருந்தான் அப்படின்வாங்க. ஸோ இப்போ வந்து டாஞ்சிரோ சொல்லுவான், வந்து இன்னொரு சென்டருக்கு, அதுதான் ப்ராபப்ளி அது வந்து எனக்கு யாருன்னு தெரியல, ஆனால் அவன் தான் கொண்டு இருக்கான் அப்படின்வான். நம்ம வாட்டர் ரஷ்யாக இருந்தாலும் பரவாயில்ல, இவள் டீமன், இவளை நான் கொண்டு தான் ஆகணும் அப்படின்வான். இல்லை நெசுக்கோ வந்து யாரையும் கொல்ல மாட்டா, விட்டுரு அப்படின்வான். நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, டீமன்லாம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான், மனுஷங்களை வந்து கொன்னுட்டு சாப்பிடும். நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்கும்போது, இவள் டீமன் கிடையாது, விட்டுரு, இன்னொரு டீமன் தான் அங்கே இருந்தால் அவன் தான் கொண்டு இருப்பான் அப்படின்வான். ஸோ அப்போது நம்ம வாட்டர் ரஷ்யர் என்ன சொல்லுவான், புரியுது, அவளுடைய காயத்தில் வந்து டீமன் பிளட் எதனா பட்டிருக்கலாம், அப்படி தான் வந்து இந்த இதுங்களாம் மல்டிப்ளை ஆகும், மரியாதையாக கொடுக்க மாட்டான், ஏன்னா தெரியும் இல்லையா, டீமன் எதனா கொண்டுருச்சுன்னா அதை வந்து எல்லோரும் வெறுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்வான். அதுக்கு நம்ம டாஞ்சிரோ சொல்லுவான், இல்லை நெசுக்கோ வந்து யாரையும் கொல்ல மாட்டான் அப்படின்வான். என்ன ஜோக் பண்ணுறியா, இதுங்களாம் அப்படி தான், இதுங்களாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நான் காப்பாற்றுவேன், நம்ம டாஞ்சிரோ சொல்கிறான், நான் வந்து அவளை காப்பாற்றுவேன், அவளை வந்து பழைய மாதிரியே குணமாக்கிடுவேன் அப்படின்வான். நம்ம வாட்டர் ரஷியராக இருந்துக்கிட்டு சொல்லுவோம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஹீல் பண்ணுறதுக்கெலாம் வழியே கிடையாது, இல்லை எதனா ஒரு வழி இருக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படின்றோம். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன தான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், கத்தி எடுத்து கொடுத்ததுக்கு வருவான் அஷிரா. நம்ம டாஞ்சிரோ என்ன பண்ணுவான், திடீர்னு வந்து மண்டி போட்டு இது மாதிரி வேண்டுவான், இது மாதிரி அவரை வந்து வெட்டாத, விட்டுரு கொல்லாத, விட்டுருன்னு. அதுக்கு நம்ம அஷிரா வந்துட்டு அவனுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பான், இருந்தாலும் வந்து கத்துவான், இந்த மாதிரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மண்டி போட்டுறாத, உன் எனிமிக்ஸுக்கு வந்து நீ வந்து வெட்டுறதுக்கு சான்ஸ் கொடுக்குற, உன்னை வந்து கொல்றதுக்கு சான்ஸ் கொடுக்குற, உன் காடை வந்து அந்தளவுக்கு லூஸ் பண்ணாத அப்படின்வான். ஏன் உன் கையில் வந்து தான் கோடாலி இருக்குல்ல, அதை வச்சு நீ வந்து வெட்ட வரலாம்ல, டிஃபெண்ட் பண்ணலாம்ல அப்படின்வான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஷிராவும் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான், அழுவுறதை நிறுத்து, கத்தி எடு, சண்டை போடு, இப்படி இருந்தால் தான் வந்து உன்னால் வந்து இதுக்கப்புறம் சர்வே ஆக முடியும். நான் வந்து ஒரு அரை நாள் முன்னாடி வந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, இப்போது டைம் வந்து ரிவர்ஸும் பண்ண முடியாது, நடந்து போச்சு, அதுக்குன்னெலாம் நீ இப்படி இருக்காத, எழுந்துருன்னுவான். நம்ம அஷிரா சொல்லுவான், இப்படியே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு குத்துறதுக்காக வருவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கல்லை தூக்கி போட்டு அவளை வந்து தொடாத அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு பனி காற்றடிக்கும். ஸோ அதில் வந்து விசிபிலிட்டி இருக்காது. அப்போ வந்து பார்த்தோன்னா கோடாலி எடுத்துகிட்டு நம்ம அஷிரா வந்து வெட்டுறதுக்காக நம்ம ஹீரோ வருவார். இப்போ இதில் எந்த ட்விஸ்ட்டுன்னா பார்த்தோன்னா, கரெக்டாக வெட்ட வரும்போது அஷிரா வந்து பவர்ஃபுல்லான ஆள் இல்லையா, அவனை வந்து எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாதுன்னா, இப்போ நம்ம டாஞ்சிரோ இருக்கிற நிலமையில் அவனை எதிர்த்து ஃபைட் கூட பண்ண முடியாது. இப்போ நம்ம ஹீரோ வந்து மரத்தை சுற்றி ஓடி வருவான். அப்போ கல்லை தூக்கி போடுவான். தூக்கி போட்டு நம்ம வாட்டர் ரஷியரா கிட்ட வரும்போது ஒரே இதில் வந்து நாக் அவுட் பண்ணி கீழே விழுந்துருவான். சுற்றி முற்றி பார்ப்பான், என்னடா அவன் கையில் அந்த கோடாலியை காணுமே அப்படின்ட்டு நிம்முருவான். பார்த்தா கோடாலி வந்து கரெக்டாக அவன் தலைக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகும், தப்பிச்சிருவான். அப்போ வந்து யோசிப்பான்,
இவன் வந்து நல்லா ப்ரெஷர்லேயும் யோசிக்கிறான். ஏன்னா அந்த கல் தூக்கி போடுவான்ல மரத்தை சுற்றி வரும்போது, அப்போ வந்து கோடாரி வந்து கரெக்டாக வந்து மேலே தூக்கி வீசிடுவான். கரெக்டாக இவனை அடித்து கீழே படுக்க வச்சதுமே கோடாரி வந்து இவனை அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவான். ஸோ இது வந்து நம்ம வாட்டர் ஐஷரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடும். இந்த எப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி அவங்களுடைய மைண்டை காமாக வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு யோசிக்கிறாங்க தான். இதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம வாட்டர் ஐஷராக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுது. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ நம்ம வாட்டர் ஐஷரா வந்து லைட்டாக ஃபோக்கஸை வந்து லூஸ் பண்ணுமே நெசுக்கோ வந்து ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகிட்டு திடீர்னு டாஞ்சிரோ பக்கத்தில் போகும். நம்ம வாட்டர் ஐஷரா நினைப்பான் அவளை கொல்ல போகுதுன்னு நினைப்பான். கிட்ட போகும். நம்ம வாட்டர் ஐஷராவும் வந்து வெட்டத்துக்காக போவார். பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நெசுக்கோ வந்து கொல்லாது, நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம வாட்டர் ஐஷராவாலேயே நம்ப முடியாது நெசுக்கோ வந்து சாப்பிடாமல் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து டீமன் எல்லாமே பாஸ்ட்டில் வந்து யோசிச்சு பார்ப்பான். ஹியூமன் வந்து டீமனாக மாறிட்டாங்கன்னா அவங்க தங்கச்சி இல்லை அக்கா கூட பிறந்தவங்கள தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா டீமன் வந்து ஹியூமன் பிளட்டுக்கு வந்து பூஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து டீமனாக மாறுறதுனால அவங்க கண்டிப்பாக ரத்தம் குடிச்சே ஆகணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து பவர்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் வந்து இவன் நெசுக்கோ வந்து அவனுடைய அண்ணனை வந்து சாப்பிடல. ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேர் வந்து டிஃப்ரெண்ட் தான் போல் அப்படின்னு நம்ம ஆஷிரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களாச்சும் எதனா மாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெசுக்கோ வந்து மயக்கம் அடி அடிச்சிடுறான் கழுத்தில். மயக்கம் ஆகிடுது. இப்போ திடீர்னு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் மயக்கத்தில் தான் இருப்பான். அவங்க அம்மா அப்பாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க அம்மா வந்து இது மாதிரி நாங்கள் இங்கேருந்து போகிறோம், நெசுக்கோ வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னுவா. திடீர்னு முடிச்சு பார்ப்பான் என்னாச்சு அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம நெசுக்கோ வாயில் வந்து மூங்கில் கட்டையை போட்டு கட்டி வச்சுருப்பான். அந்த வாயில் இருக்க அந்த கட்டை உடஞ்சிருச்சுன்னா அவன் வந்து மறுபடியும் டீமனாக மாற ஆரம்பிச்சிருவான். அவளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றனால வாயில் வந்து மூங்கில் கட்டையை போட்டு வச்சுருப்பான். அப்போ வந்து நம்ம வாட்டர் ஐஷரா வந்து சொல்லுவான், இதை மாதிரி மவுண்ட் சிகிரிக்கு போ, அங்கே வந்து ஒரு ஓல்டு மேன் இருப்பார், அவர் பேர் வந்து சிக்கோஞ்சி உரோகோடாக்கி, அவரை போய் பாரு, இதை மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லு, என் பேர் வந்து கியூ டோமியோக்கா, நான் அமிச்சேன்னு சொல்லு, அவர் பார்த்துப்பார். இப்போ வந்து சன்லைட் வந்து வரல, இப்போதைக்கு வந்து மானம் மூடிக்கிட்டு இருக்கு, இங்கே சீக்கிரம் கிளம்பிடு, அவளை வந்து சன்லைட்டுக்கு வெளியே விடாத, அவள் எரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் ஐஷரா அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் இறந்து கிடப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து புதைச்சிட்டு இவன் நெசுக்கோ வந்து கிளம்புறாங்க. ஸோ இங்கே வந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம எபிசோட் 1 வந்து முடிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஈஸியாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து எபிசோடாக பார்த்ததுனால நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேறு விதமாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா அப்படியே எபிசோட் ரன் ஆகிட்டே இருக்கும், நம்ம கதையாக படிச்சிருப்போம். ஏன்னா வந்து அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நானும் பார்க்கல. இது வந்து ஆல்ரெடி நான் பார்த்ததுனால நிறைய ஸ்பாய்லர்ஸை வந்து நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஓகேவான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கம்மன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே.